கரெக்டாகுதா? கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். நான் வரேன்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேங்க, அது நல்லா தெரியும். பட் இருந்தால் நான் சொல்லணும் இல்லையா, இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சோம்பேறித்தனம். ஆக்சுவலி திஸ் இஸ் அ ப்ராப்ளம் விச் வில் பி ஃபேஸ்ட் பை மெனி ஆஃப் தி பீப்புள் இன்க்ளூடிங் மீ. நான் வந்து பயங்கரமான சோம்பேறி தான். ஸோ வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படி இந்த வீடியோலன்னா, எனக்கு பர்சனலாக சோம்பேறித்தனத்தினால அட்டாக் பண்ண ஒரு சில விஷயங்கள்ல பார்க்க, சோம்பேறித்தனத்தில் வெளியே வரதுக்கு என்ன பண்ணலாம்ன்ற மாதிரியான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்ல போகிறேன். 5 minutes கிராஃப்ட் மாதிரி. அந்தளவுக்கு முக்கியம் இருக்காது, பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோம்பேறித்தனத்தில் ஒரு சில டைம் இந்த ஸ்பெசிஃபைடாக ஒன்று இருக்கும். எப்படின்னா, இந்த ஒரு சில விஷயத்துக்கு மட்டும், அதாவது நம்ம ஒரு சில விஷயத்துக்கு காண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் சோம்பேறித்தனமாக இருக்கும் அது செய்யறதுக்கு. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து சொல்கிறதுனா, ஸ்கூலில் வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குதுன்னா அதில் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பிடிக்கவே. அது எந்த சப்ஜெக்ட்? மேக்ஸ் தான். அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் பிடிக்கவே. ஆனால் ஒரு சில பேருக்கு சோஷியல் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு சயின்ஸ் பிடிக்கும். அந்த சயின்ஸை உட்காந்து படிப்பாங்க, சோஷியல் உட்காந்து படிப்பாங்க, ஆனால் மேக்ஸ் படிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு மேக்ஸ் பிடிக்கிறவங்க இருக்குது. பட் இருந்தாலும் இது எவன்டா உட்காந்து படிச்சுட்டு இருப்பான், அந்த சப்ஜெக்டை எடுத்து உட்காந்து பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபைடாக இருக்கிற சோம்பேறித்தனம். ஸோ வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் இப்படி ஏதோ ஒன்று படித்து போட்டு போங்கடா, ஜஸ்ட் பாஸ் ஆயிடுவோம். சீரியஸாக நானும் ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஜஸ்ட் பாஸ் ட்ரை பண்ணுவோம். அது வந்து ஸ்பெசிஃபைடாக இருக்கும். இன்னொரு டைப் நான் எப்படின்னா, இந்த வீடியோ மாதிரி எடுத்துங்களேன். இந்த வீடியோ கிட்டத்தட்ட நான் 1 வாரமாக ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வேறு டாபிக் பேசி இப்போ வந்து அந்த டாப்பிக்கில் வந்து நின்று இப்போ நான் எடிட் பண்ணேன். இந்த டாப்பிக்கு ஆல்ரெடி ஒரு டைம் பேசிட்டேன். பட் இருந்தாலும் மறுபடியும் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். அதாவது ஏன்னா, கரெக்டாக அந்த வீடியோ பேசணும் வருவோம்னா, அப்போ வீட்டில் யாராவது வேலை வைப்பாங்க, அந்த வேலையை போய் செய்வோம். அதுக்கப்புறம் ஒரு வேலை வைப்பாங்க, அதுக்கப்புறம் அது செய்வோம். அப்புறம் அங்கே என்ன போகிற, இங்கே வந்து உட்காருன்னு சொல்லுவாங்க. நம்மளும் போய் உட்காந்துருவோம். சரி, 5 நிமிஷம் தான் உட்காந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ளே டைம் போயிடும். சரி, நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த வீடியோ எடுக்கணுன்றதை வந்து நைட்டு 10-11 மணிக்கு ஞாபகம் வரும். அந்த டைமில் உட்காந்து வீடியோ பேசிகிட்டு இருக்க முடியுமா? காதலே வைப்பாங்க. அதனால நம்ம படுத்துருவோம். அடுத்த நாள் வருவோம், அதே மாதிரி தள்ளி போட்டு அட்லாஸ்ட் நான் வந்து உட்காந்துக்கிறேன் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயம் செய்யலான்ட்டு போவோம். ஆனால் அப்போன்னு பார்த்தா நமக்கு ஒரு வேலை வைப்பாங்க. அதை வரைக்கும் நம்ம வெட்டியாக விட்டால் எல்லாரும் அப்போ பார்த்து வேலை வைப்பாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அப்படி தள்ளி போட்டு கடைசியில் ஒரு பேர் செய்ய முடியாமல் போயிடும். ஐ கேன் ஃபீல் யூ கைஸ். அது மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா ஐ கேன் ஃபீல் யூ. எனக்கு நிறைய நடந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து சோம்பேறித்தனத்தை சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு என்னன்னா, இப்போ நம்ம டயர்டாக சொல்லி வேகமாக வந்து ரூமில் படுத்துருவோம்னு வச்சுங்க, பெட்டில் லைட் ஆன்லேயே இருக்கும். இப்போ வந்து இப்படி எந்திரிச்சு பார்த்தோம்னா லைட் ஆன்லேயே இருக்கும். அது வந்து லைட் ஆஃப் பண்ணலாமான்னு தோணும். ஆனால் எந்திரிச்சு ஆஃப் பண்ணுமே சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ வந்து இப்போ எந்திரிச்சு ஆஃப் பண்ணலாமா, ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா அது கை கட்டுற தூரத்தில் இருக்கும். பட் லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்கனா ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் அது லைட்டாக அதை கையை தூக்கி எக்கிறதுக்கு கூட நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். அது வந்து அதே மாதிரி சேம் டைம் ஃபேன் வேர்த்து அப்படியே ஊற்றும், அப்படியே வேர்த்து வடியும். இருந்தாலுமே நம்ம ஆன் பண்ண மாட்டோம், ஏன்னா சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி விஷயம் இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணது என்னென்னா, நம்ம வந்து நான் கம்மியாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்த அப்படி எக்ஸ்ட்ராவாக சம்டைம்ஸ் என்ன பண்ணோம்னா, எக்ஸ்ட்ராவாக சாப்பாடு போட்டுருவோம்னா, எக்ஸ்ட்ராவாக சாப்பாடு போட்டு குழம்பு கம்மியாக ஊற்றிக்குவேன். அப்போ என்ன ஆகும், இந்த வாட்டி போய் குழம்பு ஊற்றணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை நான் அப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறது. ஸோ இன்னொரு வாட்டி குழம்பை ஊற்றி பிசைஞ்சு மறுபடியும் எடுத்து சாப்பிட்ணுமா, சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனப்படுறியாடா. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, சோம்பேறித்தனம் தான். மன்னிப்பு கேட்டதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க. வந்து அதை தாண்டி என்ன சோம்பேறித்தனம்னா, இப்போ வந்து சென்ட்ரலில் இந்த கிளிப்பு ஒன்று வரும்ல யூடியூப்பில். இப்போ வீடியோ ஒன்று போடுறோன்னா சென்ட்ரலில் கட் பண்ணிட்டு ஒரு மீம் கிளிப் போடுவாங்கல்ல, அதுக்கு எனக்கு சோம்பேறித்தனம். ஆக்சுவலி கட்டிங் ஐ டோன்ட் ஹேவ் ப்ராப்ளம். அது வந்து ப்ராப்ளம் கிடையாது எனக்கு. ஏன்னா வந்து அதை இருக்கிறத வச்சே செய்கிற ஒரு விஷயம். ஆனால் வந்து இந்த கிளிப்ஸ் சென்ட்ரலில் ஆட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் மண்டகாசல் பிடிச்ச வேலை. அதை தாண்டி வந்து இந்த ஃபோன்லாம் எடுக்க மாட்டேன்னு வாங்க. அதாவது நான் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபோன் எப்போ வேணா பண்ணு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவோம். ஆனால் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம எடுக்க மாட்டோம். அது வந்து என்ன எப்படி சொல்கிறது, சோம்பேறித்தனம் தான்டா, வேறு எதுவும் இல்லைடா. ஏன்னா இன்டென்ஷனலாக எடுக்க மாட்டேன், சோம்பேறித்தனம் தான், வேற ஒன்றும் இல்லை. பக்கத்துலேயே தான் இருக்கும், அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில டைம் வந்து சைலண்டில் போட்டுருவோம். அது வந்து அது அவ்வளோதான், அது அப்படி தான். ஆனால் ஒரு சில பேருக்கு இன்டென்ஷனாக எடுக்காமல் இருப்பாங்க, அது வேறு, அது செகண்ட் கேட்டகரி, அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஆனால் ஒரு சில டைம் வந்து செம்ம தூக்கத்தில் இருப்போம், அப்போ ஃபோன் அடிப்பாங்க, அப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சு தூங்கிடுவோம். தூக்கம் வருதுடா. ஸோ வரைக்கும் இதெல்லாம் இருக்குது. சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்கு ஒரு மோட்டிவேஷன்லாம் எதாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல் போய் மோட்டிவேஷன் ரீலில் தள்ளனா, சரி இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போய் மோட்டிவேஷன் ரீல் பார்க்கலாம், மோட்டிவேட் ஆகலாம் சோம்பேறித்தனத்தை போக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தா அங்கே ஒரு ரீல் நான் பார்த்தேன். நீ உண்மையாவே ஆம்பளையா? இப்படிலாம் நான் கேட்கும்போது உனக்கு கோபம் வந்ததுன்னா நீ உண்மையாவே ஆம்பளையான்றது டவுட் தான். You know what is the meaning of the true man? ஒரு ட்ரூ மேன் பிரச்சனையில காமா இருக்கும், சத்தம் போட மாட்டான், வலிச்சா அழமாட்டான், அமைதியா இருக்கும். ஏன்னா அவனுக்கு மட்டும்
மட்டும்தான் தெரியும் இந்த வலி தான் அவனோட வளர்ச்சி. ரோகத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான். இப்போதான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கிறான். அதாகப்பட்டது சைடில் உட்காந்து பேசினாலே செலிபிரிட்டின்னு ஆயிடுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டவுட் இருக்குது. என்னன்னா, இவங்கெல்லாம் யார் வந்து பாட்காஸ்ட் எடுக்கிறாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாட்காஸ்ட்டுங்கிறது வந்து எனக்கு என்னன்னு தெரில. இன்டர்வியூ சேனல் என்ன அவ்வளோவா இருக்குது? இவங்க சைடில் உட்காந்து பேசுகிறாங்களே, யார் இவங்களுக்கு இன்டர்வியூ எடுத்தா? அவ்வளோ இன்டர்வியூ சேனல் குட்டியாக கிடக்குது. ஆக்சுவலாக ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் இன்டர்வியூ சேனல். எனக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆனிச்சுன்னா இன்டர்வியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து அதுக்கப்புறமா அப்படி டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வச்சுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ வாண்ட் டு டேக் இன்டர்வியூஸ். அது வந்து என்னோட ஆசைன்னே கூட சொல்லலாம். ஐ வாண்ட் டு டேக் இன்டர்வியூஸ் வித் பிக் ஸ்டார்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ். அது இன்டர்வியூ எடுக்கிறாங்க யாருன்னு தெரில, இன்டர்வியூ எடுத்து பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா அவரும் யாருன்னு தெரில, அவர் எந்த விஷயத்தில் சாதிச்சாருன்னு தெரில, அவர் ஏன் அவரை பேட்டி எடுத்தாங்கன்னு தெரில. இப்போ இவர் யாருன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சுன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுன்னா ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள். அவள் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இத்தனை நாளாக பொண்ணுங்களுக்கு ரைட்ஸ் வேணும்னு சொல்லி ஆம்பளைங்கள்ட்ட இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் தெரியுது ஆம்பளைங்களுக்கு ரைட்ஸுக்கு வந்து ஆம்பளைங்க. சார் எனக்கு கொஞ்சம் குழம்பிட்டேன் சார். மனுஷனாக இருந்தால் அழுவதான் சார் செய்வாங்க. என்ன சார் உங்களுக்குலாம் பிரச்சனை? ஆக்சுவலாக உங்களுக்கு யார் இந்த பிஜிஎம்லாம் போட்டு தரா? தயவுசெய்து இந்த மாதிரி ரீலெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து சிக்மா, அதாவது நான் வந்து மாஸ் வேற லெவல், நான் அனிமல் படம் ரன் விஜய் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அனிமல் படம் ரன் விஜயே காண்டாகிற கேரக்டரா? அதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக தூக்கிட்டு வந்தீங்கன்னா காண்டாகிரும் பார்த்துக்க. அது ஆஸ் அ கிராஃப்ட் நல்ல கிராஃப்ட், அவ்வளோதான். 3.5 மணி நேரம் போர் அடிக்காமல் இருக்கும். அதிலே சென்டரில் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து மூச்சு வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தை தூக்கிட்டு வந்து அந்த கேரக்டரை தூக்கிட்டு வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னா உன்னைய விட சைக்கோவர் எவனுமே இல்லைடா. நல்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக போய் பாரு, ஓகேவா? அதெல்லாம் இந்த இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிற அளவுக்கு சூப்பர் கேரக்டர்லாம் கிடையாது, ஓகேவா? இந்த மாதிரி அனிமல் பிஜிஎம் போட்டு உட்காந்துட்டு மாசாக பேசுறதுலாம் மாசுன்னு கிடையாது. நல்லா படித்து, உனக்கு படிக்க பிடிக்குதுன்னா நல்லா படித்து வேறு லெவலில் முன்னேறு. உனக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா நீ படிக்காட்டி கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு போ. அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி மாஸ் ரீல்ஸ் பண்ணுறதோ சரி, ரீல்ஸ் பண்ணுறதோ சரி, பைக்கை தூக்கி வீலிங் பண்ணுறதோ சரி, அதெல்லாம் வந்து நீ மாசுன்னு நினச்சிட்டு அதான் லைஃப்னு சொல்லி காலேஜில் தேவையில்லாமல் சுற்றிட்டு தெரிஞ்சிங்கன்னா அப்புறமே நீ பிச்சை தான் எடுக்கணும். ஃபேக்ட் இதுதான்ப்பா. இங்கே படித்து ஸ்கில் இருக்கிறவனே ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கிறான். நீங்கள் ரீல் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சின்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. தட்ஸ் தி ஃபேக்ட். தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, அவ்வளோதான். இது சொல்லிவிட்டேன். ஆக்சுவலாக நம்ம வீடியோவே வந்து கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி ஆயிடுச்சுல. எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ வந்து நிற்கிது. ஆனால் நம்மளுக்கு 2 ஹாஃபும் நல்லாயிருக்கும். ஐம் கேரண்டி. எங்கேயோ அதுக்காக ஒன்று ரெட்ரோ தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லி தப்பாக நினச்சிடாதீங்கப்பா. ரெட்ரோஸ் நைஸ். ரெட்ரோவில் தயவு செஞ்சு யாரும் குறைய சொல்லக்கூடாது. நான் ஜெயமத் இந்த இடத்துல அடி வாங்கினேன். அதாவது பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஐஸ்வர்யா லட்சுமி மேம் வில்லி ஆக்கலை. அது என்னமோ செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்ராக்கு போணுச்சு. ஸோ வந்து ஒரு சில பேருக்கு பிடிச்சிச்சு. பட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே போட்டு முடிச்சிருக்கணும் அந்த படத்தை. ஸோ ரெட்ரோ வாஸ் அ நைஸ் ஃபிலிம். ஸோ இங்கே நான் என்ன ஃபைனலாக சொல்ல வரேன் அப்படின்னா, சோம்பேறித்தனம் என்பது மனித இயல்பு. அதை வந்து நான் இப்போ எப்படி நான் அதை மீறி வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேனோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஹவு டு சே, எனக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது. பட் அது என்னால் இப்போ சொல்ல முடியாது. எனக்கு வந்து ஒரு விஷயம் மோட்டிவேட் பண்ணுது, விச் ஐ வாண்ட் டு ரீச் இட். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சினிமா. ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது, என்னால் இப்போ சொல்ல முடியாது. அது சொன்னால் ரொம்ப போயிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் சினிமா. அந்த சினிமாக்காக நான் எதாவது செய்யணும். ஐ வாண்ட் டு ரீச் சினி ஃபீல்ட் அட் அ யங் ஏஜ் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனில் இருக்கிறேன். ஐ வாண்ட் டு பிகம் அ டைரக்டர் அண்ட் ஹீரோ. சிரிப்பு வரும், பட் அடக்கிங்க. ஐ வாண்ட் டு பிகம் அ டைரக்டர் அண்ட் ஹீரோ. ஸோ வந்து அதை நான் யங் ஏஜ்லேயே அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ எம் ட்ரைங் ஃபார் இட். ஸோ அது ஒரு மோட்டிவேஷனாக. இப்போ வந்து சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா அப்போ ரீச் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரும். அப்போ வந்து அந்த பயத்தில் நான் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வச்சுக்கிங்க. ஸோ நான் அச்சீவ்மெண்ட் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறப்ப ஆக்சுவலாக என்னால் வந்து எப்படி சொல்கிறது, அதுக்காக வந்து நான் எல்லா டைமுமே வந்து சோம்பேறித்தனமாக இல்லாமல் இருப்பேன், எல்லா டைமும் ஒர்க் பண்ணிருப்பேன். அப்போலாம் நானே சோம்பேறி தான். அடுத்து தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்கிட்டு அது ஓகே. ஆனால் அந்த ஒரு நாளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து அந்த டைம் வந்துச்சுன்னா இது நீங்கள் நினச்சின்னா உங்களுக்கு ஒரு பயத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவீங்க. அட் லாஸ்ட் வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை வின் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் வாட் த திங் இஸ். ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாக இருந்தாலும் அந்த 1 மணி நேரத்தை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ரீச் யுவர் கோல் அட் ஆல் காஸ்ட். நான் வந்து இதை நான் அச்சீவ் பண்ணிட்டுலாம் சொல்லலை. நான் அச்சீவ் இன்னும் பண்ணலை, நான் ரீச்சும் பண்ணலை. ஆனால் ரீச் பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் என்ன பெரிய ஸ்க்ரீனில் பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையோட ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னன்னா, லைஃப்பில் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம லைஃப்புங்கிறது சீரியஸ்லி நம்ம ஒரு விஷயம், லைஃப் இஸ் ஆல் ஆஃப் சர்ப்ரைசஸ். நமக்கு ஒரு விஷயம் தினம் ஒவ்வொரு டேவும் சர்ப்ரைஸ் இருக்கும். தட்ஸ் வாட் சர்ப்ரைசஸ்.
ஸோ வந்து அதான் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த காலேஜ் லைஃபோட சர்ப்ரைஸ் தெரியாது, காலேஜ் போனோட தெரியும். காலேஜ் படிக்கிறப்ப ப்ரொஃபஷனல் லைஃபோட சர்ப்ரைஸ் தெரியாது. அந்த லைஃபுக்கு போன வேண்டியது தான் தெரியும். தட்ஸ் வாட் த திங் இஸ். அது அதில் மட்டும் இல்லாமல் டே டு டேல இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி டே கிவ்ஸ் அஸ் சம் சர்ப்ரைஸ். அதை நம்ம எப்படி அணுகிறோன்றது தான் லைஃப். ஸோ நம்ம சிரிச்சு அணுகிறோமா இல்லை சோகத்தோடு அணுகிறோமான்ட்டு. ஆனால் வந்து அதுக்காக வந்து நம்ம சோகமான விஷயம் நடக்கிறப்ப வந்து சிரித்து அணுக முடியாதுல்ல. ஸோ நம்ம சிரித்து அணுகிறோன்னா நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் முடியும். பாஸ்ட்டை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தோம்னா ப்ரெசண்ட்டில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. பாஸ்ட்டை தூக்கி போட்டு ப்ரெசண்ட்டில் ஒர்க் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் வரதை சந்தோஷமாக அணுக முடியும். தட்ஸ் வாட் லைஃப் இஸ். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அப்படி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்களும் இப்படி ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ரீச் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. நான் அந்த 2 விஷயத்தையுமே, 2வது விஷயம் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நான் சொல்லுவேன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்து எனக்கு க்ளோஸ் ஆகிறவங்க மேபி தெரியும் அது என்னன்ட்டு. ஸோ அந்த 2வது விஷயம் நான் அச்சீவ் பண்ணுவேன். 2 விஷயமே அச்சீவ் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஐ ஆம் சீயிங் இட். ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள், நீங்களும் அச்சீவ் பண்ணுங்கள். தட்ஸ் வாட் லைஃப் இஸ். செகண்ட் ஹாஃபில் லைட்டாக நான் கருத்து சொல்லிட்டேன். பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் வாட் லைஃப் இஸ்ன்ட்டு. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் செம்மையாக ஜாலியாக பார்க்கலாம். சரி, அதை விடுங்க. நம்ம நாட்டோட ஹிஸ்டரி ஆச்சு தெரியுமா? இந்த உலகத்தில் முதல்ல வந்த முதல் ஹிஸ்டரி நம்மள் தான். கல் தோன்றி மண் தோன்ற காலத்து தமிழ். நாங்க இனிமே அண்ணன் தம்பியா வாழ்ந்துக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. இந்த பாருடா, இனிமே சண்டை போடாம ஒத்துமையா இருக்கணும். இல்லன்னா ஐயா திருப்பி வருவாரு. ஐயோ இல்லண்ணே, சத்தியமா இல்லண்ணே. ஆகிச்சதர் தப்பிச்சிட்டோண்ணே. ஆமாடா தம்பி. வாழ்க தமிழ்.